நாம அவசர கதியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கு எல்லாமே உடனே நடந்துடணும். இதே அவசரத்தை பிள்ளைங்க வளர்ப்புலையும் காட்டுறோம். சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சு அவங்கள எல்லா கிளாஸஸுக்கும் அனுப்புறோம். மியூசிக் கிளாஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸ் அனுப்புறோம். பாடத்திலையும் முதல்ல வரணும்னு அதுக்கு தனியா டியூஷன். ஏதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா வாசிக்கணும்னு அதுக்கு ஒரு கிளாஸ். அது வாரத்துக்கு ஒரு தடவை போகணும். அப்புறம் விளையாட்டுலயும் முன்னாடி இருக்கணும்னு கிரிக்கெட்டோ, ஃபுட்பாலோ, டென்னிஸோ, இப்படி ஏதோ ஒரு விளையாட்டுக்கு ஒரு கோச்சிங். பிள்ளைங்க பாவம் திணறி போயிடுறாங்க. நம்ம பிள்ளைங்க சைனீஸ் மூங்கில் மரம் மாதிரி. நம்ம குழந்தைங்க விதைக்கப்பட்ட உடனே முளைச்சிட மாட்டாங்க. பொதுவா ஒரு விதைச்சா அந்த விதை 5ல இருந்து 7 நாளைக்குள்ள வெளியே வந்தே ஆகணும். அதுதான் இயற்கையின் நியதி. ஆனா சைனீஸ் மூங்கில் மரம்னு ஒரு மரம் இருக்குதுங்க. இது ரொம்ப அழகான மரம். அந்த விதைய விதைச்சிட்டு விவசாயி வெறும் நிலத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 5 வருஷம் தண்ணி ஊத்தணும், உரம் போடணும். 5 வருஷம் அப்படியே பொட்டல் காடாத்தான் இருக்கும். ஆனா அந்த மரத்தோட அழகு எதுல இருக்குதுன்னா, 5 வருஷம் கழிச்சு அந்த செடி வெளியில வரும் பாருங்க. 6 வாரத்துல 90 அடி வரைக்கும் வளரும். அப்படின்னா ஒவ்வொரு வினாடியும் அது வளருது. 5 வருஷம் அது வேர்களை நல்லா பரப்பி வைக்குது. அதோட வேர் பலம் ஆன பிறகு மரம் வளருது. பலமான வேர் தாங்கி பிடிக்கிறதுனாலதான் மரம் இவ்வளவு வேகமா உயரமா வளருது. நம்ம குழந்தைங்களும் இப்படித்தான். 15-18 வயசு வரைக்கும் அவங்க வேர் பலப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு பெற்றோராகிய நாமோ ஆசிரியர்களும் தான் பொறுப்பு. எல்லாத்தையும் உடனே படின்னு திணிக்கிறத விட மெதுவா ஒவ்வொன்னா நிதானமா சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். பலன் தெரியாட்டினாலும் தொடர்ந்து நீர் ஊற்றி உரம் போடணும். பிள்ளைங்க வளர்ந்து பெரியவங்களாகும்போது திடமா பலமா சைனீஸ் மூங்கில் மரம் மாதிரி உயர்ந்து நிப்பாங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்.